வெல்கம் டு அ கெட் ரெடி வித் மீ செஷன். என்னுடைய பேட் ஸ்கின் மோட் ஆன் ஸ்கின் ப்ரெப் பண்ணி இருக்கு. ப்ரைம் பண்ணிக்க போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட போர் ஜீரோ இந்த ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இது நல்ல ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். ரொம்ப ஸ்கின்ல வந்துட்டு மைல்டாகவும் பிளரி எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியும் இருக்கும். மேக்கப்பையும் நல்லா உங்கள் ஸ்கின்ல வந்து லாஸ்ட் பண்ணி வச்சுக்கும். என் லிப்ஸை வந்துட்டு நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். லனேஷோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறேன். பேசிக்லி இது ஸ்லீப்பிங் மாஸ்க், பட் நீங்கள் எப்போ வேணால் போட்டுக்கலாம். அடுத்து என்னுடைய ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைமிங் / ப்ரெப் லேயர் மாதிரி இந்த மேக்கோட ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் செட்டிங் மிஸ்ட் வச்சு ஒரு வாட்டி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த காம்பினேஷன் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு டெய்லி மேக்கப்கே. ஸோ இது வந்துட்டு ஒரு 2 ஸ்கின் டின்ஸ் பேசிக்லி. ஒன்று வந்து ஸ்மாஷ் பாக்ஸ்லேருந்து ஒரு லைட் ஷேட், அப்புறம் ரிமல்லேருந்து ஒரு டார்க் ஷேட். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டோன்னா என் ஸ்கின்ல வந்துட்டு க்ளோயா, டியூயா, ஹெல்தியா, மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ரெண்டுமே லைட்டாக இருக்குது, ஆயிலியாக இருக்க மாட்டேங்குது, ஸ்கின்னை வந்து ட்ரையும் பண்ண மாட்டேங்குது. எனக்கு ஜென்யூனாக இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்றைக்கி இங்கே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லி இந்த ப்ராடக்ட் போட்டால் எனக்கு கலர் கரெக்ஷன் அதெல்லாம் கூட தேவை இருக்காது. என் ஸ்கின் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே டிஸ்கலர்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்கின் டிண்ட் வேலை நான் பண்ணிக்கிறேனே. ஃபுல்லாக ஃப்ளாலஸான லுக் எடுத்துகிட்டு வரல. அடுத்து பவுடர் எதுவும் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட் ஸ்கின்ல, அதாவது அந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டதுக்கு மேலே பவுடர் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது அகைன் ரிமல்லேருந்து டஸ்கி ஸ்கின் கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு கலர். எனக்கு நேச்சுரலாகவே என்னுடைய ஸ்கின்ல நல்ல ப்ளஷ்டு லுக் மாதிரி இருக்குது. அப்படியே பிளட் சர்க்குலேஷன் செம்மையாக ஆகி அப்படியே ஃப்ளஷ் ஆகி இருக்க மாதிரி இருக்குன்ற ஒரு டோனாக இருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பி இந்த கலர் வாங்கலாம். யூ வில் லவ் இட். ஸோ இதை என்னுடைய சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிமலோட ஸ்டே மேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அண்டர் ஐ ஏரியா, நெத்தி, மூக்கு, சின் எங்கெல்லாம் எனக்கு டக்குன்னு ஆயிலி ஆகுமோ, ரொம்ப ஸ்வெட் ஆகுமோ, ப்ராடக்ட் சீக்கிரமாக ரிமூவ் ஆகுமோ அங்கே மட்டும் நான் வந்துட்டு இந்த காம்பேக்டை வச்சு என்னுடைய முகத்தை செட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப லைட்டாக தான். அடுத்தது ஒரு ப்ரான்சர். இன்றைக்கி நான் ஹுடா பியூட்டியோட இந்த க்ளோவிஷ் ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து அந்த ப்ளஷ்க்கு கீழே, அப்புறம் டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நெத்தியோட அந்த ஹேர் லைன் அங்கெல்லாம் போட்டுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக ஜா லைன். இதுதான் வந்து என்னுடைய முகத்தையும் கழுத்தையும் வந்து மேட்ச் பண்ணும். ஸோ அந்த இடத்துல போட்டு அழகாக எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிடுறேன். அப்புறம் பேப்ரோட இந்த ஐப்ரோ ஸ்டைலிங் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜெல் வச்சு கொஞ்ச நாள் என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஸ்டைல் பண்ணி பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வச்சு என்னுடைய ஐப்ரோஸில் ரன் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை யூஸ்வலாக ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறது. இது நல்ல ஒரு க்ரூம்டான லுக் கொடுக்குது அண்ட் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. உங்களுக்கு ஸ்பார்ஸ் ஐப்ரோ இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப அப்படியே ஜெல் மாதிரி இறுக்கி டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஜெல் இல்லை. கொஞ்சம் ஈரமாகவே தான் இருக்குது எவ்வளோ ட்ரை ஆனாலும். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இது சூப்பராக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஐப்ரோஸில் வந்து லாஸ்ட் ஆக வைக்குது. இதுக்கு மேலே நீங்கள் பொமேட் போடுறதுனாலும் சரி, இல்லை பவுடர் போடுறதுனாலும் ரொம்ப நேரத்துக்கு லாஸ்ட் ஆகுற மாதிரி இருக்குது. அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக ஐ ஷேடோ போட்டுக்க போகிறேன். ஐ ஷேடோவுக்கு கிரோவோட இந்த ஐ ஷேடோ ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதிலேருந்து ஒரு பேர்லி கோல்டு ஷேட் எடுத்து என்னோடய லிப்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எனக்கு ஐ ஷேடோ பேசிக்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு கலர், ஜஸ்ட் சிம்பிளாக ஒரே ஒரு கலராச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அப்புறம் லேஷஸ் நல்லா கேர்ள் பண்ணிக்கிறேன். கேர்ள் பண்ணிட்டு மஸ்காரா நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். வீட்டிலே இருக்க போகிறேன்னா ஒரு நான் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, வெளியில் போகிறேன்னா வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா போட்டுப்பேன். ஸோ இது பர்பிளோட மஸ்காரா. இதை வச்சு என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நல்லா டென்ஸாக நான் வந்து கோட் பண்ணிக்க போகிறேன். பட் இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அப்பர் லேஷஸில் மட்டும்தான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்து அதே ஐப்ரோ கிட்டே எடுத்துக்கிறேன். அதில் இருக்க அந்த பிளாக் ஷேட் எடுத்து ஒரு ஆங்குலர் ப்ரஷில் எடுத்து ஜஸ்ட் ஒரு விங்கு மாதிரி போடுறேன் கண்ணோட எண்டில். இது வந்து லைட்டாக ஒரு இலூஷன் கொடுக்கும் அங்கே விங்கு போட்ட மாதிரி, அதுக்காக தான். அப்புறம் என்னுடைய லோவர் லேஷஸில் மஸ்காரா நல்லா நான் கோட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு போய்க்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ரௌன் லிப் லைனர் இல்லாமல் என்னுடைய லிப் வேலை நடக்காது அன்றைக்கி. அப்படி எதாவது நடக்க போகுதுன்னா ஜஸ்ட்டு லிப் க்ளாஸ், அவ்வளோதான். ஸோ ப்ரௌன் லிப் லைனர் வந்து மேக்கோட செஸ்னட் லிப் லைனர் எடுத்து என்னுடைய லிப்ஸை லைன் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். இது வந்து மிஸ் கிளேரோட ஒரு ப்ரௌன், சாஃப்ட் ப்ரௌன் ஷேட். இதை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஹைலைட்டர். இது வந்து நீங்கள் ப்ரெப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்பில் ஹைலைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த செட்டிங் மிஸ்ட் வச்சு நான் என்னுடைய முகத்தை வந்து செட் பண்ணிக்கிறேன். மேக்கோட இந்த ப்ரெப் ப்ளஸ் ப்ரைம் வந்துட்டு என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த ஒரு டியூவி அண்ட் மெல்டட் லுக் வந்து கொடுக்க போகுது. இதான் ஃபைனல் லுக். இதான் என்னுடைய ரீசன்ட் டெய்லி கோ டு மேக்கப் லுக்காக இருந்துகிட்ருக்கு, முக்கியமாக பேஸ் ப்ராடக்ட்ஸில். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் கிடையாது, குவிக்காக முடியும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், எலிகண்ட்டாக, ஸ்வீட்டாக, மை செல்ஃப் பட் பெட்டராக அந்த வெர்ஷனில் இருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.